ஹலோ மக்களே, இன்றைக்கும் ஷாஜுவுக்கு சாப்பிட்ற டாஸ்க் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ் மாமோ சைல்டோ யாருன்னு தெரியல, பட் கண்டிப்பாக ஒரு பெரிய மனசு கொண்டவங்க தான். ஏன்னாக்கா அவங்க எந்த அளவுக்கு சிக்கன், மட்டன், மீன், யாரானு வாங்கி சாப்பிட வச்சுருக்காங்க. 15 மினிட்ஸில் இவங்க சாப்பிடணும். மீதி இருந்தால் அதை நம்ம கலீக்ஸ் வேறு யாராவது சாப்பிட்டுக்கலாம். அதுதான் டாஸ்க்கு. பார்ப்போம் ஷாஜு சாப்பிட்டு முடிக்கிறாரானே. മലയാളി ഫുഡ് സോങ് നമ്മൾ വെറും പൊളിയ കേട്ടോ എന്റെ അളിയ ഇത് വേറെ ലെവല നാടൻ ഫുഡ് റെഡിയാ ഞങ്ങളുടെ നാട്ടിൽ വന്നാലോ സ്വീകരിക്കാൻ റെഡിയാ മലയാളീസിൻ ഫുഡ് ഹാബിറ്റ് ലോകം മുഴുവൻ വൈബ ചൂട് ചോറ് മീൻ കറി അത് നമ്മുടെ സ്റ്റീലൈ കപ്പ പുഴുക്ക് മീൻ ബീര പഴം പൊരി ഫ്രൈ കടലക്കറിയും കൂട്ടി പുട്ടടിക്കും ഫ്രൈ ഊണ് കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഫുൾ ഓൺ റൈ നമ്മൾ 15 நிமிஷத்தில் சொன்ன அப்பல ஷாஜு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் மீன் பார்த்திங்கனாக்கா முள்ளாக இருக்கும், மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனும் நாங்கள் கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து வச்சுருந்தோம், அது மட்டும் மீறி இருந்துச்சு, பார்த்துக்கிடுங்க. எனக்கு டாஸ்க் ஏன்னா அது படம் தெரியல, பட் விஜய் சேதுபதியும் பட்டிமன்ற ராஜாவும் விஜய் சேதுபதியா தலைவர் ஹரிஷா. இவனுக்கு உண்மையிலே அறிவு இல்லையா இல்ல அறிவில்லாம நடிக்கிறானா ஒண்ணுமே தெரியல. என்னாச்சு? உண்மையே இல்ல சார். ஆனா நான் ஹாப்பி இல்லையே. விஜய் சேதுபதி போட்டிக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்குள்ள ரெண்டு ஏதோ துடிக்குதுங்க. ஒரே சைஸ்ல, ஒரே அளவுல, ஒரே ஷேப்ல என் ஆத்த ரெண்டா கட் பண்ணி அது ஒரு சிம்மாசனம் போட்டு ரெண்டு பேரையும் உட்கார வச்சிருக்கேங்க. ஐ லவ் யூ டூங்க. அத மட்டும் சொல்லாதடா. அடிச்சிட்டு போறேன்டா. என்ன அடிச்சாலும் பரவாயில்லைங்க. ஐ லவ் யூ டூங்க. எனக்கு பிடிக்கலாம்னு பரவாயில்லை. ஐ லவ் யூ டூங்க. Speak any few dialogues from movie. பாஷாவா? சூப்பர். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாஷா. இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே. வந்த பரவாயில்லையா? My love, I just want you to know that no matter how far apart we are, I'm still madly in love with you. From the other side of the world, I wish you happiness. And that even though we are so far apart, you can always feel my love for you. I miss you and love you more than any words could describe. With love, Tilaka. அடியே வடிவு எங்கடி இருக்க? இங்க வா நீ. மாடி வெளியில. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அவனுக்கு ரூட் விடு. நாய் கடிச்ச மாதிரி இருக்கு. ஆட்ட ஆடிட்டு இருக்கீங்க. நான் ஐஸ்வர்யா நாய் பாட்டு பாடுவேன், ஆலியா பாட்டு
ஏய் இங்கிலீஷ் பேசுறா எந்த குடும்பத்துல பிரச்சனை வந்து குடிக்கிறான்னு தெரியலையா யாராவது அவர்கிட்ட வந்தீங்க ஹலோ சங்கீதா, காதல்ன்றது இரு மலர்கள் கொடியில பூக்கிற மாதிரி ஒரு வாட்டி விழுந்துட்டா இன்னொரு வாட்டி பூக்கவே பூக்காது. ஒண்ணுமே தெரியல. கத்துத்தரேன். கண்ணாயம். அந்த ரப்பன் சரி. நான் ரெடின்னு சொன்ன உடனே தம்பி ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கு. அதை எப்படி தடுக்கிறீங்கன்னு மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணு. பிளான் பண்ணி பண்ணு. ஓகே. Patu, iladi, bocek, 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 good, bocek, bocek. மிருத்தலா லைட்டா அப்படி திரும்பிக்கோ. அட்ரா அட்ரா. Moda cellah. வாணி, உன்னை இவ வீட்டுல இருக்கணும், நான் வீட்டுல இருக்கணும். நானே இருந்துக்கிறேம்மா அவரை வீட்டை விட்டு வெளில போக சொல்லு. இப்போ வந்தவன் கணக்கு தெரியல உனக்கு பெத்தவன் கணக்கு தெரியலையா அவரு திரும்பி நிக்கிறாருமா. நீ பிறக்கணும்னு கோயில் கோயிலா திரிஞ்சு மண் சாதம் சாப்பிட்டு முட்டி போட்டு நடந்து எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்த இந்த லோகநாதன் உன் கண்ணுக்கு தெரியலையா? தெரியல. அப்படி சொல்லாத. அம்மா அத்தை பின்னாடி நிக்கிறாருமா. வெறும் கேட்கறியா? இந்த வீட்டை விட்டு வெளில போடி. நான் போறேன். நான் பின்ன என்னோட பேரனை பாக்குறேன், பேத்திய பாக்குறேன், வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. டேய் ஆனந்த், ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். அது தேக்கி வச்சு கட்டிடுவோம் போல இருக்கு. நான் வேணா கட்டிட்டா? சீக்கிரம் கட்டி தோலடா, உள்ள நிறைய வேலை இருக்குது. டேய் கோகிலா போட்டோ எடுத்துன்னு போய் எங்க ஆயா கிட்ட காட்டி, ஆயா இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்க ஆயா என்ன தெரியுமா சொல்லிச்சு? மனசாட்சிக்கு தான் கேட்டுதா? உனக்கு எப்படா தெரியும்? என்கிட்ட மட்டும் யார்கிட்ட கேட்டாலும் இதான் சொல்லுவோம். என்ன ஒரு டப்பா கொடுக்குவா? எங்க பண்ணு இப்ப பாரு, அப்படியே இந்த பொண்ணை பாரு, அப்படியே உன் வாய பாரு. தம்பி அடுத்த மாசம் சம்பளம் வாங்கிட்டே நீ? சொல்லுவீங்க இந்த மாசம். அடுத்த மாசம் வெறும் நிப்பில் தான் நீ வாயில வச்சுக்கணும். கிளம்பு. வச்சுக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் தருதல மாதிரி பேசி ஓடிப்போ. ரொம்ப எக்காத கால் முடிய மாட்டேங்குது. Act like this. Your role is attending interview and opposite role is another person. Sonia, what is your qualification? அப்புறம் எதுக்கு சார் நான் CV கொடுத்திருக்கேன்? பட்ஜெட்ல இருக்க என்ன எடுக்கவா? அதுல எல்லாம் இருக்கு சார். What is your extracurricular activity? நான் 24/7 ஃபோன் பார்ப்பேன் சார். What is your extracurricular activity? நான் நாக்கால மூக்க தருவேன் சார். நாங்க எதுக்குமா உனக்கு வேலை கொடுக்கணும்? என்னம்மா காஸ்டியூம் இது? ஒரு இன்டர்வியூக்கு இப்படி தான் வருவாங்களா? சார் போதும். நான் எப்படி ட்ரெஸ் போடணும்னு நீங்க சொல்லக்கூடாது. அது உங்களோட உரிமையே இல்லை. நான் எலிசபெத் ராணி மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க எங்க வீட்ல. அதுவும் உங்களை மாதிரி இருக்க நேரோ மைண்ட் கூட நான் வேலை பார்க்க விரும்பல. எலிசபெத் ராணி எப்பமா 90 படிச்சு
என்ன நீ தர மாட்டேன்றீங்க? ரூபாய் சம்பளம் கப்பல்ல வேலைன்னு சொன்னாங்களே, அப்படியே இருந்தா ஒரே வருஷத்துல வீடு கட்டிடலாம், ஒரே வருஷத்துல கடன்லாம் அடிச்சிடலாம், நல்ல கம்பெனில வேலைக்கு போயிடலாம், எல்லாமே பண்ணலாமே. இங்க இருந்தா இந்த வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டா கூட 5000 தானே கிடைக்கும். ஒரே மாசத்துல 10000 ரூபாய் சம்பளமாச்சு. முத்தையா கிரியா அப்படியே இருந்தா அடுத்தது நம்ம விதவிதமா நாடு ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம், உலகம் எல்லாம் போலாம், விதவிதமா சாப்பிடலாம், எல்லா ட்ரெஸ்ஸும் பண்ணலாம். டேய் மடையா, மடையாவா? என்ன பார்த்து மடையான்னு சொல்றீங்க? டேயா? எப்படி என்ன பார்த்து டேன்னு சொல்லுவீங்க? நீங்க என்ன கொடுக்குற 5000, நீங்க என்ன சம்பளம் 10000 கொடுக்குறீங்க, என்ன பார்த்து டேன்னு சொல்றீங்க? 10,000க்கு உனக்கு எத்தனை சைபர் இருக்குன்னு தெரியுமா? அந்த சைபர் என்னன்னே தெரியாம எத்தனை பேர் அதை வாங்குறாங்க தெரியுமா? நீங்க என்ன வேலை கொடுக்குறீங்க? இந்த வேலை எனக்கு பிடிக்கல, என்ன வேலையை விட்டு தூக்குங்க ஐயா. சே, மறுபடியும் தொல்ல. யாரா பேர் விட்டு தூக்குறது? இங்க பாருமா, சும்மா என்ன இந்த டே முத்தையெல்லாம் சொல்லாதீங்க. இது வரைக்கும் கூப்பிடலாம், ஆனா இனிமேல் கூப்பிட கொடுக்கூடாது. இது ஒரு வேலையா? ஒரே ஒரு ஃபைல் 1000 ரூபாய் இன்சென்டிவ் வாங்குறதுக்கு கைடு அரேஞ்ச் பண்ணிட்டியா? கைடு அரேஞ்ச் பண்ணிட்டியா? ரெப் பண்ணிட்டானா? டாக்ஸி கரெக்டா போனுச்சா? 24 மணி நேரம் போன் ஆன்லயே வச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரே ஒரு நாள் லீவு கிடைக்குதா உங்களால? இந்த வேலை எனக்கு வேணாமா, என்ன தூக்குங்க, வேலையை விட்டு ரிசைன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீ வர மாட்டல இந்த பக்கம்? வர மாட்டேயா? அப்படியே நான் திருப்பி வந்தா செருப்பை கொண்டு அடிங்க. வெளிய போடா. ஓ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். இது இருக்க பரதேசி மடமா பாகமதி இடம், யாரையும் சும்மா விட மாட்டேன். ஆட்டு முடிஞ்சிட்டு ஆடணும் சார். நான் ஜாயின் பண்ணிக்குவேன். கொல்விலெல்லாம் போய் மேல வைக்காத கை. ஸ்பான்சர்ட் பை நரசூஸ் கட்ட கை. பல குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள் நடக்கும், அதை அப்படியே விட்டுடும் தானா சரியாயிடும். ஆனா அதை நம்ம அப்படி விடக்கூடாது. அவங்க குடும்பத்துல போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்க மண்டைய கழுவி நடு ரோட்டுக்கு கூட்டிட்டு வந்து 4 மணி நேரம் வீடு எடுத்து போடணும். அதுதான் சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. ஸ்பான்சர்ட் பை நரசூஸ் கட்ட பை. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல பேர் பல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எல்லா வீடியோவையும் போட்டு அவங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி போட்டு பெரிய ஆளாகி பயங்கர சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மகிமை உலகம் சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்தன்டிக்காக
ஃபுட்டு டிராவல் எக்ஸஸ்ல நடக்கிறதுன்னு போட்டு சப்ஸ்கிரைபர்ஸே வர மாட்டேங்கிறாங்க. இனிமேல் டிராவல் எக்ஸஸ்ல என்ன பிரச்சனை இருக்கோ, யார் யாருக்கணும் இந்த பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் போய் கேட்டு, எஸ்பெஷலி சுஹாசினி, ஷாஜு இவங்க மண்டேலேருந்து ஃப்ரைடே வரை நடக்கிற பிரச்சனைகளை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க சரியாயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட போய் பேசி அவங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை நம்ம வீடியோவா எடுத்து போட போறோம். அதுவே வந்து கொஞ்ச நாள் ஓடும். அதுக்கு அடுத்ததான் நம்மளுடைய ஆஃபீஸ் ரோமியோ மிஸ்டர் சார்ல்ஸ், நம்ம ரோமியோ மிஸ்டர் சார்ல்ஸ், ஜெமினி கணேசன் மிஸ்டர் இவான், அப்புறமேட்டு நம்ம ஆஃபீஸை விட்டு போனாலும் நம்மளையே சுத்தி வர கண்ணன், கதிரவன் இவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து போட்டு நம்ம மகிமை உலகம் சேனல்ல ஆமா காதல் என்னோட டாஸ்க் வந்து கண்ணை கட்டிட்டு கேர்ள்ஸ் கையில தொட்டு இது யாரு அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். கேர்ள்ஸ் மிருதுலா. சிலவதி அக்கா போயிட்டு குருமாத்த போட்டு கை பூங்கொடி அக்கா, சுவாசி அக்கா. இவான் சார்